Hi friends, நான் உங்க ராஜ். நீங்க ஒரு YouTube சேனல் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு யூடியூபரா இருந்தீங்கன்னா உங்க சேனலுக்கு 3D சினிமேட்டிக் இன்ட்ரோ அண்ட் லோகோ வேற லெவல்ல சூப்பரா கிரியேட் பண்ணலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ 3D இன்ட்ரோ அண்ட் லோகோ மேக்கிங் வெப்சைட் தான். இதில் செம்மையான தீம்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரைட்டிங் வீடியோ கூட அதில் தான் பண்ணேன். ஸோ வீடியோ ஸ்கிரைப் வீடியோ கூட நீங்கள் இதில் பண்ணிக்கலாம் ப்ரெசன்டேஷனுக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சில இன்ட்ரோ சாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு வாங்க. அப்படியே நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். இதை விட இன்னும் நல்லா செம்மையான டெம்ப்ளேட்ஸ்லாம் நிறையாவே இருக்குது எக்கச்சக்கமாக. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி பண்ணுறதுனா கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரெண்டர் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர ஆப்ஷனே அந்த வெப்சைட்டு தான். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதிலே ஒரு வீடியோ சவுண்டு வரும். ஸோ அது ஓகேனாலும் வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு ப்ளே சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ரீவியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரீ ப்ரீவியூ பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டியில் தான் கிடைக்கும். அதாவது 360 பிக்சல் குவாலிட்டியில் தான் கிடைக்கும். அதுவும் வாட்டர் மார்க்கோட தான் வரும். உங்களுக்கு வாட்டர் மார்க் வரக்கூடாது, இந்த ஹெச்டியில் வரணும், இன்ட்ரோ கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணி தான் வாங்கணும். ஸோ அது அதிக ரேட்டுக்கு விற்கிறாங்க. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறத விட நீங்கள் ஃப்ரீ ப்ரீவியூவே கொடுத்துக்கலாம். கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருக்கும், பட் நல்லா தான் இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அது ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். இந்த நேரம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆனது பார்த்தீங்கன்னா உங்களை சைன்இன் பண்ண சொல்லுவோம். ஸோ நீங்கள் உங்கள் மெயில் ஐடி போட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம், அப்படிலாம் உங்கள் ஃபேஸ்புக் மூலியமாக சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ அதை சொல்ல மறந்துட்டேன், சாரி. அண்ட் இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்கள் லோகோ மட்டும் இல்லாமல் சில இமேஜஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களோட இமேஜஸ் கூட போட்டுக்கலாம். யாருக்காச்சும் பர்த்டே அப்படின்னா அவங்களோட இமேஜஸ் போட்டு நீங்கள் அந்த இன்ட்ரோ மாரி நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் இந்த நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டிருந்தேன் இல்லையா, ஒயிட் போர்டில் ரைட் பண்ணுற மாரி, அதே போல் வீடியோ ஸ்கிரைப் வீடியோ இல்லை அந்த டெம்ப்ளேட்ஸுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெசன்டேஷன் பண்ணணும், இல்லை ஸ்லைட் ஷோ போடுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்டு நிறையா சூப்பரான தீம்ஸ்லாம் இருக்குது, இன்ட்ரோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றுத்தையுமே செலக்ட் பண்ணி வச்சு பாருங்கள். ஸோ டைம் லென்த் ஆகுங்கிறதுனால வந்து நான் ஒன்று மட்டும் காமிக்கிறேன் சிம்பிளாக. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ரெண்டராகி முடிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ டவுன்லோட் ஆகிடும். அப்படி இல்லைனா அப்படியே நீங்கள் ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் அதை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளே பண்ணால் ப்ளே ஆகும். பாருங்கள் அந்த இன்ட்ரோவை. ஸோ இதை நான் சிம்பிளாக காமிச்சிருக்கேன், நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அது பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் வருது இல்லையா, ரெண்டர் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி வாட்டர் மார்க் வரும். அது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கைன் மாஸ்டர் இல்லை ஏதாச்சும் வீடியோ எடிட்டர் ஆப்பில் போட்டு அது மேலே வந்து ஒரு அதுக்கேற்ற மாதிரி கலர் போட்டு நீங்கள் அதை மறைச்சிடுங்க. மறைச்சிட்டு உங்களோட ஏதாச்சும் லைன்ஸ் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் நான் அதுமாரி ஏதாச்சும் போட்டு அதை மறைச்சிடுங்க. ஸோ தெரியாது. இப்போ வந்து இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி ஒயிட் போர்டில் ரைட் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா அனிமேஷன் வீடியோஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு அனிமேஷன் கேரக்டர் வந்து உங்களோட கண்டென்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறையா டெம்ப்ளேட் இருக்க நீங்கள் ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் அந்த ஒயிட் போர்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிரியேட் நவ் கொடுத்துக்கோங்க. ஆட் சீன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் இமேஜ் கொடுத்தீங்கன்னா அதில் வரும். ஸோ கீழே டைப் யுவர் ஸ்கிரிப்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதை அப்படியே ரைட் பண்ணுற மாதிரி காமிக்கும். ஸோ நான் சாம்பிளுக்கு சும்மா டைப் பண்ணி காட்டுறேன். டைப் பண்ணி முடிச்சதும் ஜெனரேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இப்போ அதே போல் மேலே ப்ளே சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஃப்ரீ ப்ரிவியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ அதே போல் ப்ராசஸ் ரெண்டர் ஆகிட்டு உங்களுக்கு ப்ளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ளே பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்படி தான் வீடியோ ரைட்டிங் பண்ணலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேலே டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 2 கோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேக் லோகோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைப் பாக்ஸில் வந்து உங்களோட சேனல் நேம், உங்கள் சேனல் நேம், உங்கள் பிராண்ட் நேம், உங்கள் கம்பெனி நேம் எதுவாக இருந்தாலும் அதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய சேனல் நேம் அதில் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கெட் மை லோகோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் கம்பெனி நேம் அப்படின்னு போட்டு நம்ம சேனல் நேம் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டேக்லைன் ஆப்ஷனல் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலை பற்றி ஏதாச்சும் சப்டைட்டில் இல்லை ஏதாச்சும் சின்ன வார்த்தை ஏதாச்சும் போடணுன்னா நீங்கள் அதில் போட்டு டைப் பண்ணிக்கோங்க. நான் ஐடிஆர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய தீம்ஸ் டெம்ப்ளேட்ஸ்லாம் வரும். நீங்கள் எதெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லோகோ மாறி காமிக்கும். ஸோ நான் ஒன்று சூஸ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அதிலே ஒன்று இதை சூஸ் பண்ணாலே நிறையா லோகோஸ் அதில் மாடல்ஸ் காமிக்கும். நீங்கள் ஒரு மாடலில் சூஸ் பண்ண அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிராண்ட் நேம் ஃபாண்ட் மாறும், அதுக்கேற்ற மாதிரி லோகோவும் மாறும். ஸோ அதுவே டிஃப்ரெண்ட்டாக லோகோ உங்களுக்கு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாரி உங்கள் சேனல் நேமை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சைஸ் அண்ட் கலர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த லோகோவை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த லோகோ பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டு டவுன்லோட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அந்த ரெட் கலர் லோகோவை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் அண்ட் டவுன்லோட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதோட திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்னென்ன கரெக்ஷன் பண்ணணுமோ நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, டவுன்லோடை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு இருக்கும், அதை டவுன்லோடு கொடுத்துக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி தான் டவுன்லோட் ஆகும். நீங்கள் ஹை குவாலிட்டி வேணுன்னா நீங்கள் அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரீயாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். ஸோ டவுன்லோடு கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் கொடுத்தோன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, சாரி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.